இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவரமாக இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நமக்கு பொதுவாக சமாதானம் எப்போது இருக்கும்? எல்லாம் நன்றாக நடந்தால், வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால், உடல்நலம் சரியாக இருந்தால், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால், பிள்ளைகள் நன்றாக இருந்தால். ஆனால் இவற்றில் ஏதாவது ஒன்று மாறினால் கூட நம் மனம் உடனே கலங்கிவிடும். ஆனால் இயேசு தரும் சமாதானம் அப்படி இல்லை. பிரச்சனை இருந்தாலும் நம் மனதில் மெய்யான சமாதானம் இருக்கும். உதாரணமாக, ஒரு அம்மா தன் பிள்ளையை பற்றி கவலைப்படுகிறார். எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மாதிரி தெரிகிறது. அப்போது தேவன், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லும் நம்பிக்கையின் வார்த்தை நம் மனதில் வந்தால் போதும். ஒருவேளை அந்த பிரச்சனை உடனே தீராவிட்டாலும் உள்ளத்தில் ஒரு அமைதி வரும். அதுதான் தேவனுடைய சமாதானம். இன்னொரு உதாரணம், மருத்துவரின் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கிறோம். மனம் பல விஷயங்களை யோசிக்கும். அந்த நேரத்தில் என் வாழ்க்கை, என் சுகம் தேவனுடைய கையில் இருக்கிறது என்று உறுதி வந்தால் அதுதான் அவருடைய சமாதானம். வீட்டில் சண்டை ஏற்பட்டால் அதை சமாதானப்படுத்துகிற ஒருவரை சமாதானம் செய்பவர் என்று சொல்வோம். அதுபோலதான் நம் வாழ்க்கையில் உடைந்ததை சரி செய்து தேவனோடு நம்மை இணைத்து நம்முடைய உள்ளத்தில் அமைதியை தருகிறவர் இயேசு. அவர் சமாதானக்காரனராக எப்பொழுதும் இருக்கிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.